திருச்சிற்றம்பலம். ஓய்விலாதன உவமனில் இறந்தன ஓன் மலர்த்தாள் தந்து நாயிலாகிய குலத்தினோ கடைப்படும் என்னை நான் நெறிகாட்டி தாயிலாகிய இன்னருள் புரிந்த என் தலைவனை நனிகாணேன் தீயில் விழுகிலேன் தீண்டவரை உள்கிலேன் செழுங்கடல் புகுவேனே. சிவபெருமான் திருவடிகளை அழிவற்றவை, உவமை கூறுவதற்கு இயலாதவை. அத்தகைய ஒளிவீசும் தாமரை மலர் போன்ற திருவடிகளை காணும்படி எனக் கருளி நாய் குலத்தை விடவும் இழிந்த அடியேனுக்கு நல்வழியை காண செய்து தாயை விட மிகுந்த கருணை வழங்கிய என்னுடைய தலைவனை மிகவும் காதலாகிய அடியேன் நெருப்பிலும் விழந்தோ மலையிலும் உருண்டோ ஆழ்கடலில் மூழ்கியோ என் உயிரை போக்கிக் கொள்ளாமல் இருக்கின்றேன். ஓய்விலாதனை அழியாதவைகள் உவமனில் இறந்தன உவமை இல்லாதவை. உள் மலர்த்தாள் ஒளி வீசும் செந்தாமரை திருவடிகள் நனிகாணேன் நான் பார்த்தேன் தின்வரை கடினமான மலை. வேனில் வேல்களை கிழித்திட மதிசூடும் அதுதனை நினையாதே மான் நிலாவிய நோக்கியரிடை மத்திடு தாயிராகித் தென்னிலாவிய திருவருள் புரிந்த வெண்சிவன் கற்புகர் போகேன் ஊனில் ஆவியை ஓம்புதற் பொருட்டினுன் ஊண்டோட் திருநேனே. வசந்தகால மன்மதனின் மலர்ம்பு என்னும் உள்ளத் தடத்தினை பிளந்திட திங்களும் என்னை தீயபகை எண்ணாமல் மான் போன்ற பார்வை கொண்ட பெண்கள் தன் வஞ்சனையில் சிக்கி மத்தினால் கடைப்பட்ட தயிர் போல கலங்கினேன். தேன் போன்ற இனிய சுவை மலிந்த திருவருளை எனக்கு அருள் வழங்கிய என் சிவபெருமானின் சிவபுரத்துள் நான் நுழையவில்லை. ஆனால் என் உடம்பில் இருக்கும் உயிரை காப்பதற்காக இன்னும் யான் உண்பதுமாகவும் உடுப்பதுமாகவும் இருந்து வருகின்றேன். வேனில் வேல் வசந்தகால மன்மதன் மதி சந்திரன் மான் நிலாவிய நோக்கியர் மான் போன்ற பார்வை கொண்ட பெண்கள் படியிரு வஞ்சனை ஊன் உடல் கைமாறு கொடுத்தல் கலிவிருத்தம். கைமாறு என்பது பதிலுதவி என்று பொருள். தலைவனாகிய சிவபெருமான் அடியவனாகிய மாணிக்க வாசகருக்கு பேரின்ப பெருவாழ்வு வழங்கினார். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாணிக்க வாசகர் பாடும் மனம் கனிந்து பாடும் பாடலை கொண்டது இப்பகுதி. இருகை யானையை ஒத்திருத் தென்னுலக் கருவை யான் கண்டுலேன் கண்ட தெய்வமே வருகவென்று பணிந்தனை வானுளோர் கோருவ நேகிற்று லேன்கிற்பன் உண்ணவே. வானில் வாழும் தேவர்கள் ஒப்பில்லாதவனே, யான் நெடுங்காலமாக 2 தும்பிக்கைகளை கொண்டு யானைகளை போன்றிருந்து சிரிக்கின்ற காரணமாக உனது உள்ளத்தில் குடியிருக்கும் மாசற்ற மணிச்சுடரை யான் காணவில்லை. ஆதலால் யான் கண்ட பெரும் துயரத்தையே எனினும் என்னை வரவழைத்து அருள் புரிந்தீர். உன்னை உணரும் ஆற்றல் இல்லாதவன், உணரு பெருவிருப்பம் உள்ளவன் கரு இறைவன் எவ்வம் பெருந்துயர். திருச்சிற்றம்பலம்.